ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள்: யோகரத்தின மோதிரங்கள், யோகரத்தின காதணிகள், யோகரத்தின நெக்லஸ்கள், யோகரத்தின பிரேஸ்லெட்கள், யோகரத்தின ஒட்டியானங்கள், யோகரத்தின வளையல்கள், யோகரத்தின மாங்கல்யங்கள், யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான். எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது. ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது. எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் 916 KDM முத்திரை கொண்டது. SRGJ சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ், number 45/12, Quality Complex, first floor, Arunachalam Road, Saligramam, Chennai 6,93,000, opposite to Prasad Color Lab. Phone 04423760774 and 04423760772. Mobile 9840957612, 9952959962 and 99629400066. மனிதகுல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும். பிரபஞ்ச ரகசியம் உன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக. Jyotida Satguruji Mehru, enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. Join his astrology therapy classes and attain bliss. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி? உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் இறை சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும். இது எப்படி என்றால், உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி, நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது. இதுதான் ஒரே வழி. காரணம், இது உங்கள் வயிற்றின் பசி. ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பலிப்பதென்பது அன்னதானத்தை போல, என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல. ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி, உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும். அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணை புரிவேன், காலப்பாதை வாயிலாக என்றென்றும். உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. நீ யார் என்பதை அறிந்து கொள்ளவும், உனது கடந்த கால தவறுகளை நிகழ்காலத்தில் திருத்திக் கொண்டு எதிர்காலத்தில் உனது ஜாதக யோகங்களை கை நழுவ விடாமல் வெற்றி பெறுவதற்கு உதவும் ஒரு வாயில் கதவுதான் காலத்தை குறிகாட்டும் காலப்பாதை. காணத் தவறாதீர்கள். பிரதி வெள்ளிக்கிழமையும் காலப்பாதை முடிவில்லா தொடர் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலில். எங்கள் அனைத்து பதிவுகளையும் நீங்கள் உடனுக்குடன் காண இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை. ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. விளம்பி வருடம் தை மாதம் துலாம் ராசி பலன்கள். காலம் 14/1/2019 மாலை 7:49 முதல் 12/2/2019 வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிலே நான் தற்போது விளம்பி வருடம் தை மாதம் காலம் 14/1/19 மாலை 7:49 PM முதல்
12/2/2019 வரை துலா ராசி அன்பர்களுக்கு தை மாத ராசி பலனை கூற உள்ளேன். துலா ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் புத்தாண்டு பலன்களை கூறினேன், பிறகு குரு பெயர்ச்சி பலன்களை கூறினேன், இப்போது தை மாத பலனையும் கூறவிருக்கின்றேன். ஏற்கனவே குரு பெயர்ச்சி நடந்து விட்டது, சனி பெயர்ச்சி ஆகிவிட்டது, இனி எந்த தோஷமும் இல்லை, எல்லாமே சந்தோஷம்தான். உங்கள் ராசிக்கு 3 வந்து தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி வீற்றிருக்கிறார். அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் உங்களுக்கு ஒரு நல்வழியை காட்டப் போகிறார். அந்த நல்வழியை வைத்து நீங்கள் அடுத்த 15 வருடம் வந்து டிரைவ் ஆக போகிறீர்கள் ஃபினான்ஷியலில், பொருளாதார வாழ்க்கையில். பிறகு உங்கள் ராசியிலேயே ஜனவரி 1 வரையிலும் சுக்கிரன் அமர்ந்து இப்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார், 2ஆம் இடத்தில் குரு இருக்கிறார், 3ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். 3ஆம் இடத்திலேயே உங்களுக்கு பாக்யாதிபதி, உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி புதன் இருந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் புதன் 2 முறை பயிற்சி ஆகிறார். ஒன்று 20 ஜனவரி 19 அன்றும், அன்று தனுசில் இருந்து மகரத்திற்கு போகிறார். அதுவும் உங்கள் ராசிக்கு சதுர்த்த கேந்திரம்தான், நல்ல இடம்தான். அடுத்தபடியாக 7 பிப்ரவரி 19 அன்று மகரத்தை விட்டு கும்பத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதுவும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம்தான். அடுத்தபடியாக உங்களுக்கு 4ஆம் இடத்திலே பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் லாபாதிபதியாகவும் இருக்கிறார். அவர் அங்கே விட்டு கேதுவுடன் இருக்கிறார். 6இல் செவ்வாய், 2இல் குரு, 2இல் சுக்கிரன். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை, கணவன் மனைவிக்குள் மட்டும் பிரிவினை வருவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது. மேலும் வேறு ஸ்திரீ சம்போகம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. காரணம் 6ஆம் இடம் என்பது ஒரு சோரஸ்தானம். சோரம் என்றால் வேசியிடம் செல்லுதல், வேற்று பெண்ணிடம் செல்லுதல், தன்னுடைய கர்ப்பை வந்து விரயமாக்குதல் என்று பொருள், வேறு பெண்ணுடன் விரயமாக்குதல் என்று பொருள். ஆக ஜோதிடத்தில் பல சூக்ஷ்மங்கள் இருக்கிறது. எல்லா சூக்ஷ்மங்களை சொல்வதற்கு ஒரு யுகமே போதாது, அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் காலமற்ற காலத்தில் இதை உணர்த்தலாம். எப்படி கண்ணன் 18 வினாடியில் 18 அத்தியாயத்தை வந்து பகவத்கீதையை விளக்கினானோ அப்படி அது டெலிபத்தியின் மூலமாக விளக்கலாம். அதற்கு எதிரில் அமர்ந்திருப்பவன் அர்ஜுனனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் வந்து கண்ணனாக அவனுக்கு அந்த கலையை கடத்த முடியும். ஆக இந்த துளாராசிக்கு இந்த தை மாதம் 170% ஏற்றமாகவும் 30% கணவன் மனைவி பிரச்சனைகள், கடன் வழக்கு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதற்கு செவ்வாய் 6இலும், 6 கூடையன் வந்து 2இலும், 2 கூடையன் 6இலும் பரிவர்த்தனை. ஆக இந்த செவ்வாய் கூட உங்களுக்கு 5 பிப்ரவரி அன்று மேஷத்திற்கு போய்விடுகிறார். அவரும் அங்கே போய் உங்கள் ராசியில் 7இல் அமர்ந்து விடுகிறார். அதனால் கணவன் மனைவி பிரச்சனைகள் பிப்ரவரி 5க்கு பிறகு தீர்ந்துவிடும். 10இல் ராகு, பல தொழில் செய்வீர்கள். குரு பார்வை வந்து 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் விழுந்திருக்கிறது. ஆகவே 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துரு, 8ஆம் இடம் ஆயுள் ஆரோக்கியம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஆக ஆயுள் ஆரோக்கியம் சீர்பெறும், கடன் வகைகளும் கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள், தொழில் வளர்ச்சி ஏற்படும். மேலும் உங்களுடைய துலா ராசிக்கு ராசியாதிபதியே வந்து தனஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த தனாதிபதியும் பரிவர்த்தனை பலத்தில் இருக்கிறார். ஆக தனப்பஞ்சம் இந்த மாதம் இருக்காது. இனி நீங்கள் வேலையில் பிஸி ஆகிடுவீங்க, கவலை வேண்டாம். கடந்த 7 நாட்சனில் பட்ட அவஸ்தைகள் எல்லாம் இனி உங்கள் வாழ்க்கையில் வா என்றாலும் அது வராது. அதுதான் ஜோதிடம், அதுதான் கிரகங்கள் ஒவ்வொரு ஸ்தானங்களில் வீற்றிருக்கக்கூடிய பலன்கள். ஆக இந்த மாதத்திற்கான சந்திராஷ் நாட்கள் தரப்படும். அந்த நாட்களில் எச்சரிக்கையாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். பிறகு உங்களுக்கு பணவரவு நாட்கள் தரப்படும். அந்த பணவரவு நாட்களில் தான் உங்களுக்கு பணம் வரும். அந்த குறிப்பிட்ட காலத்தில் தான் நீங்கள் சில திட்டங்களை தீட்டி வெற்றி பெறலாம் என்பதற்காக அது தரப்படுகிறது. ஆக இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் இந்த துளாராசி அன்பர்களுக்கு மிக 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 ஏற்றமாகவே இருக்கிறது. பொன்பொருள் சேர்க்கை, வீடு மனை வாங்குதல், பிறகு வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்கி மகிழ்தல். காரணம் 2ஆம் இடம் என்பது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பது, 3ஆம் இடம் என்பதும் உங்களுக்கு பண்ட பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் இவையெல்லாம் வாங்குவது. இப்படிப்பட்ட வந்து வீட்டு தேவைகளுக்கான எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களையும், பிறகு வந்து வெள்ளி தங்க நகைகளையும் வாங்குவீர்கள். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்ற வயதில் பிள்ளைகள் உள்ளவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கும். இல்லை திருமண வயதில் இருக்கக்கூட ஆண் பெண்களுக்கும் திருமணம் நடக்கும். ஆக 170% இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் ஏற்றமாக இருக்கிறது. பொருளாதாரத்தில், தொழில் உத்தியோகத்தில், வியாபாரத்தில், வெளிநாடு உத்தியோகம் செல்லுகின்ற திட்டத்தோடு பல ஆண்டுகள் வந்து தடையாக ஏற்பட்டவர்கள் இப்போது வெளிநாடும் செல்வார்கள்.
தூரதேச கல்விக்காக எஜுகேஷன் லோன் போட்டு பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் லோன் வாங்கி அனுப்பும் பாக்கியமும் பெற்றோர்களுக்கு ஏற்படும். ஆக இதுவரையிலும் புத்திரபாகியம் இல்லை என்பவர்களுக்கு புத்திரபாகியமும் ஏற்படும். ஆக எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் இந்த தை மாதம் நீங்கள் பெறுவதற்கு 70% பிராப்தம் வாங்கியிருக்கிறீர்கள். இதுதான் இந்த துளாராசி நண்பர்களுக்கான தை மாத ராசி பலன்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட 2.5 நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம். சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த 2.5 நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும். உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது. மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது. விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த 2.5 நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது. அடுத்தபடியாக பணவரவு நாட்கள். அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும், நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும், நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக, புத்தியாக, அந்தரமாக, சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது. நன்றி, வணக்கம். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.